சேனல் வாயிலாக பல்வேறு விதமான தகவல்களை இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்க சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும், அன்பு சகோதரர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும், டாக்டர் காயத்ரி அவர்களுக்கும் மற்றும் முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற மற்றும் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை மூத்த நிர்வாகிகள், வருகை புரிந்திருக்க ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, அன்பு தம்பி சூர்யா அவர்கள் இன்று ஒரு நூலாசிரியராக, அதுவும் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா அரங்கிலே இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த அன்பு தம்பிக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். 2013ஆம் வருடம் அல்லது 12ஆம் வருடம் 12ஆம் வருடம் என்னோட வீட்டுக்கு ஒரு மாணவராக இந்த தம்பி வருகிறார். நான் பிஜேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பூனேல லா காலேஜில் படித்தேன். நான் இங்க பிஜேபியில நான் அசோசியேட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2012 வீட்டுக்கு வராரு. அதற்கு பின்பாக அரசியல் களம், அதற்கு பின்பாக அமைச்சருடைய உதவியாளர், அதுக்கு பின்பாக நேரடியாக அரசியல் களம், அரசியல் களத்திலே ஏற்ற இறக்கங்கள், தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற எனக்கு ஒரு மூத்த மகனை போல சில சமயம் நான் நினைப்பேன். ஏனென்றால் என்னோட குழந்தைகளோடு அவர் எப்பவுமே நெருக்கமா விளையாடிட்டு இருக்க பார்க்கும்போது வீட்டில் இருக்கின்ற இன்னொரு ஒரு மகனாக நான் பார்ப்பது பழக்கம். அந்த ஒரு மூத்த மகன் இன்று தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரை, அவருடைய அந்த ஆர்வம் என்பது எப்பவுமே தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டுல நம்மளுக்கு கட்சி அரங்கத்துல அவரை பத்தி நிறைய தெரியும். ஆனா பொதுவெளியில இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ரொம்ப குறைச்சலாதான் கலந்துக்குவார். வழக்கமாக இந்த மாதிரி எழுதுபவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுப்பவர். அந்த எழுதுறவங்களுக்காக தனியா உற்சாகம் கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தி இன்றைக்கு அந்த விழாவிற்கு அவரே சிறப்பு விருந்தினராக, ஏனென்றால் இந்த தேதிக்காக தம்பி சூர்யா வருடக்கணக்காக காத்து கொண்டிருந்தார். இன்று ஆர்கனைசேஷன் எலெக்ஷன் நடக்குது நாடு முழுக்க. அந்த நேரத்தில் இதற்காக தேதி கொடுத்து நம்முடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார் என்றால் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, ஊழியர்களுக்கு அவர் கொடுக்கின்ற உத்வேகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நான் பார்க்கிறேன்.